ஹாய் கைஸ், வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம இந்த ஸ்டோரியோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா பார்க்க ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க. அங்கே அவளை பார்த்துட்டு அவங்க அம்மா, என்னம்மா ரொம்பவுமே இழைச்சி போயிட்டு உடம்ப நீ பார்த்துக்கிறதே இல்லையா, என்னையே கவனிச்சிட்டு இருக்க, உடம்ப நீ பார்த்துக்கணும். அவங்க ரொம்பவுமே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இது எதுவுமே நம்ம ஹீரோயின் காதில் விழுகவே இல்லை. அவள் ஏதோ ரொம்ப தீவிரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அங்கே வந்து நர்ஸ் பொண்ணு வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு டைம் ஆகிடுச்சு, டாக்டர் வேறு ரவுண்ட்ஸ் வருவாங்க, நீங்கள் ரொம்ப நேரம்லாம் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொன்னோன்னு இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோயினை, ஓகேம்மா நீங்கள் உங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க, ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா என்கிட்ட கேளுங்க, நான் போய் இங்கே இருக்கிற பக்கத்து கடையில் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இட்லி இல்லை இடியாப்போ ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வெளில வந்துடுறா. அவள் கடைக்கு போகிற அவசரத்தில் அங்கே மினி இருந்திருக்கா. அவள் மேலே தெரியாமல் மோதிடுறா. இது அவள் மேலே மோதினோன்னா அவள் ஹேண்ட்பேக்லாம் கீழே விழுந்துடுது. இதெல்லாம் பார்த்த மினி, உனக்கு என்ன கண் தெரியலையா, கண் என்ன நீ கழட்டி வச்சுட்டு வந்துட்டியா, இப்படி கண்ணு தெரியாமல் வந்து மேலே மோதுறேன்னு நம்ம ஹீரோயின் அவள் ரொம்பவுமே அங்கே திட்டிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வருது. ஆனாலும் அவள் எதையும் வெளில காமிச்சிக்காம, சாரி நான் தெரியாமல் வந்து உங்கள் மேலே மோதிட்டேன், நீங்கள் வந்து என்னை மன்னிச்சுக்கோங்க சொல்லிட்டு அவளோட ஹேண்ட்பேக் எடுத்து அவகிட்ட கொடுக்குறா. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மினி சொல்கிறா, நீ என் பேக்கை தொடுறதுக்கு கூட உனக்கு அருகதை கிடையாது, நீ அவ்வளோ கேவலமானவன்னு சொல்லும் போது அப்போ கேட்குறா, ஆமாம் இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் உனக்கு இங்கே என்ன வேலை, நீ எதுக்கு இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கன்னு கேட்கும் போது அப்போ அங்கே ஒரு நர்ஸ் பொண்ணு வந்து இவங்களோட அம்மாவுக்கு வந்து இங்கே தான் ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்ருக்கு, அவங்க தான் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் கேட்ட மினி, சும்மா நீங்கள் காமெடி பண்ணாதீங்க, இவளே ஒரு பிச்சைக்காரி, இவகிட்டலாம் அவ்வளோ அமௌண்ட்டு கிடையாது, இவளை எதை நம்பி நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்க ஒத்துக்கிட்டீங்கன்னு கேட்குறா. அப்போ வந்து நம்ம ஹீரோயினை பார்த்து, நீ வந்து உனக்கு இந்த அமௌண்ட்டெலாம் வரத்துக்கு எந்த வீட்டில் போய் கொள்ளடிச்சா இல்லை யாரு கூட செடியூஸ் பண்ணி உனக்கு இந்த அமௌண்ட்லாம் வந்துச்சுன்னு நம்ம ஹீரோயின் அவள் ரொம்பவுமே அங்கே அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த நம்ம ஹீரோயினுக்கோ வந்து, நீ இப்போ எதுக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா, நான் அந்த மாதிரிலாம் பண்ணு உனக்கு தெரியுமா, நீ தேவையில்லாமல் என் விஷயத்தில் தலையிடாத, உனக்கு அவ்வளோதான் மரியாதைன்னு சொல்கிறா. இதை பார்த்த மினி வந்து அவளை கண்ணத்தில் ஒரு அறை விட்டு, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா நீ என்கிட்டே இந்த மாதிரிலாம் பேசுவேன், நான் யாருன்னு தெரியுமான்னு கேட்குறான். அந்த நிமிஷம் அங்கே வந்து அந்த ஹீரோ பையன் வந்துடுறான். உனக்கு இப்போ எவ்வளோ தைரியம் இருந்தா நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணையே நீ அடிப்பேன்னு சொன்னோன்னே மினிக்கு ஹார்ட் அட்டாக் வராத ஒரு குறை தான் மனுச்சு அந்த அளவுக்கு ஷாக்காகி நிற்கிறான். அந்த நிமிஷம் மினி யோசிச்சுட்டு இருக்கா, இவங்களை வந்து கண்டிப்பாக வந்து விடக்கூடாது, இவன் எப்படி அவளை கல்யாணம் பண்ணுறான்னு பார்க்குறேன்ட்டு இவ யோசிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் அந்த ஹீரோ பையன் முட்டி போட்டு, நீ வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டோன்னு மினிக்கு இன்னமும் ஷாக் ஆகிடுது. என்ன இவன் இப்படிலாம் பண்ணுறான்னு யோசிச்சுட்டு இருக்கா. இதை பார்த்து அவன், என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க, நான் உன்னை நல்லா பத்திரமா பார்த்துப்பேன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு அந்த நிமிஷம் வேறு வழி தெரியாமல் சரின்னு சொல்லி ஒத்துக்கிறா. அவள் வந்து அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. நீ என்ன யோசிக்கிற, என்னை வந்து நீ கல்யாணம் பண்ணிக்க, நான் உன்னை வந்து நல்லா பார்த்துப்பேன்னு சொல்கிறான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மினிக்கு காதுலேயே முக்குலேயே புகையா வருது. என்ன பண்ணுறது, அவள் லவ் பண்ண ஆளாச்சு, அதனால தான் அவளுக்கு இந்த மாதிரிலாம் ஆகுது. இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோயின், இங்கே எதுவும் நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயே ஓகே சொன்னோன்னு அவனுமே கைக்கு ரிங் போட்டுடுறான். இதெல்லாம் வந்து நம்ம ஹீரோக்கு ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்குது. இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோயினோட நாத்தனாருக்கு ரொம்பவுமே கோவமாயிடுது. இவன் என்ன இப்படி பண்ணுறான், இந்த மாதிரிலாம் ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கான், இவனுக்கு வந்து வேறு பொண்ணே கிடைக்கலையா, போய் இந்த பிச்சைக்காரியை தான் அவன் கல்யாணம் பண்ணணுமா, அப்படி என்ன இவகிட்ட இருக்குன்னு நினச்சிட்டு இவன் நினச்சிட்டு இருக்கா. அந்த நிமிஷம் மினி அங்கேன்னு வந்து, உன்னை நான் நம்பினத்துக்கு நீ எனக்கு நல்லாவே வந்து செஞ்சிட்ட, நீ அவனையும் சேர்த்து வைப்பங்கிறனால தான் நீ சொன்னதுக்கெல்லாம் நான் கேட்டுட்டு இருந்தேன், நீ இப்போ என்னையுமே ஏமாத்திட்டில, போ அவங்க கல்யாணத்தில் போய் அர்ச்சனை தூவி வாழ்த்து சொல்லிட்டு வான்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிட்டு மினி ரொம்பவுமே கோவமாக கத்திட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்ட அந்த நாத்தனாக்காரி, நீ ஒன்றும் கவலைப்படாத, இன்னும் நிறையா டைம் இருக்குது, இவளை கண்டிப்பாக நான் எப்படியாவது வீட்டில இருந்து அனுப்பிடுவேன், எதுக்கு இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ தான் இந்த ஜென்மத்தில் என்னோட அண்ணி, எதுமத்தியே ஃபீல் பண்ணாத, நான் உங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்கிறேன், சரிவா, இப்போ ரொம்ப வெயிலாக இருக்குது, ஒரு ஆரஞ்சு ஜூஸ் 2 பேரும் குடிச்சிட்டு போகலான்ட்டு இவங்க 2 பேரும் கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த ஹீரோ பையல்கிட்ட, எனக்கு வந்து இந்த கல்யாணத்தில் விருப்பம் கிடையாது, யாரும் எதுவும் சொல்லக்கூடாதுங்கிறத தான் நான் சம்மதிச்சேன், எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் பார்க்கணும், எங்கள் அம்மாவுக்கு வேறு உடம்பு சரியில்லை, அதை பார்க்காம நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியாக இருக்கிறதுக்காக இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவே கோவமாக பேசுகிறா. இதெல்லாம் கேட்ட அந்த ஹீரோ பையன், நீ எதுக்கு இப்படிலாம் பேசுகிற, எதாக இருந்தாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்தே பார்த்துக்கலாம், நீ இதே மாதிரிலாம் சொல்லாத, 7 ஜென்மத்துக்கு நீ தான் எனக்கு ஒய்ஃபாக வரணும் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், உன்னை நான் ரொம்பவுமே நல்லா பார்த்துப்பேன், நீ என்னை நம்பலான்னு சொல்கிறான். இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயினே, அப்போனா சரி, நிறைய எனக்கு வந்து கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு ஓகேனா வந்து நான் இதுக்கெல்லாம் சம்மதிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை கேட்ட அந்த ஹீரோ பையன், நீ எதுக்கு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க, உன் கமிட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம 2 பேரும் சேர்ந்தே பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உனக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் நான் வந்து உன் கூட பக்கத்துணையாக இருப்பேன், நீ வந்து என்னை நம்பலான்னு சொல்கிறான். இதெல்லாம் கேட்டது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவுமே ஹாப்பி ஆகிடுது. சரி, நீ இந்த
அளவுக்கு சொல்லிக்கிட்டு இருக்க, எனக்கும் வந்து ஓகே தான் சொல்லிட்டு அங்கே அவங்க 2 பேருமே அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் பார்த்தா மினிக்கு ரொம்பவுமே டென்ஷன் ஆகிடுது. அப்போ யாருக்கோ கால் பண்ணி, நான் ஒரு பொண்ணோட ஃபோட்டோ அனுப்புகிறேன், அவளோட கதையை நீங்கள் முடிச்சிருங்க, உங்களோட அமௌண்ட்டை நான் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு இவ ரொம்பவுமே கோவமாக பேசிட்டு ஃபோனை வச்சிடுறா. அந்த நிமிஷம் காரில் நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாக ரொமான்டிக் சாங்லாம் போட்டு ஜாலியாக போய்கிட்டு இருக்காங்க. அந்த நிமிஷம் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுது. நம்ம ஹீரோயினுக்கும் ரொம்பவுமே அடிபட்டுருது. நம்ம ஹீரோயின் வந்து வீட்டில் தான் காட்டுறாங்க. அவளுக்கு வந்து முழிப்பு வரவே இல்லை. ஹீரோவுக்கு வந்து முழிப்பு ஆகிடுச்சு. இவெல்லாம் பார்த்த ஹீரோ வந்து எனக்கு வந்து முழிப்பு வந்துடுச்சு, இவையா இன்னும் முழிக்கவே இல்லை, இவளுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த ரூம்லேயே அவன் கத்திக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்தா அவங்க அப்பா, நீ கொஞ்சம் வாய மூடுறியா, நீ இப்போ எதுக்கு இப்போ இப்படி கத்துற, ஒன்றும் இல்லை, அதெல்லாம் நல்லா போயிடும், பிரச்சனை கிடையாதுன்னு சொல்கிறாரு. மீறி இல்லை அவளுக்கு என்ன ஆச்சு, அவன் நல்லா இருக்காளா, என்னால் தான் எல்லான்னு சொல்லிட்டு இவனும் ஓவராக கத்த ஆரம்பிச்சோன்னே அந்த ஆளுக்கு கோவம் வந்து அவனை ஓங்கி அரைஞ்சிடறான். இப்போ நீ வெளில போறியா இல்லையே, இப்போ எதுக்கு நீ தேவையில்லாமல் கத்துற, நீ தேவையில்லாத பேச்சு பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா இங்கே காரியமே கெட்டுருன்னு சொல்லிட்டு அவனையே வெளில அடித்து துரத்திடுறான். அப்போ நைட்டு நம்ம ஹீரோ பையன் வந்து நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக வரான். நான் தான் வந்து தப்பு பண்ணிட்டேன், உன்னை வந்து நான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கக்கூடாது. அந்த நிமிஷம் நம்ம ஹீரோயினுக்கு வந்து முழிப்பு வந்துடுது. நீ இப்போ என்ன சொன்ன, ஏன் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும் போது, ஆமாம் நான் உண்மையை தான் சொல்கிறேன், அவங்க வந்து என்ன டார்கெட் பண்ணவே இல்லை, உன்னை தான் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உன்னை கொலை பண்ணணுன்னு தான் நினைக்கிறாங்க, ஆனால் ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. சும்மா இருந்த ஒன்றையுமே என்னோட பிரச்சனையில் சேர்த்துக்கிட்டு இப்போ உனக்குமே ரொம்ப பிரச்சனையாக இருக்குன்னு இந்த ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை கேட்டு நம்ம ஹீரோயினி, நீ சொன்னேன்னு எனக்கு ஒன்று ஞாபகம் வருது, நான் வந்து இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் படித்தேன், அதில் வந்து இப்போ அப்பாவாக இருக்கிறவங்க உன்னோட ஒரிஜினல் அப்பா இல்லை, அது வந்து என்னோட அப்பான்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. இதெல்லாம் கேட்டது ஹீரோவுக்கு ஷாக்காக தானே பார்க்குறீங்க. கண்டிப்பாக ஷாக்லாம் ஆகவே இல்லை. அவனுக்கு ஏற்கனவே இந்த நியூஸ் தெரிஞ்சிருக்கும் போல். அப்பா அவன் சொல்கிறான், ஆமாம் எனக்கு வந்து இது ஏற்கனவே தெரியும், உங்கள் அப்பா எங்கள் அப்பா அப்புறம் இன்னொரு ஒரு பார்ட்னர் 3 பேர் சேர்ந்து தான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் எங்கள் அப்பாவுக்கும் அந்த பார்ட்னருக்குமே யாரோ விஷம் வச்சு அவங்கள கொலை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் உன்னையும் உங்கள் அம்மாவுமே கொல்றதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க. அதில் நீ தப்பிச்சிட்ட, உங்கள் அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க, என்னோட பிரதருமே அந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க. அப்போ எனக்கு யாருமே கிடையாது, உங்கள் அப்பா தான் என்னை தத்தெடுத்து வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வந்து நான் பெரிய பிஸ்னஸ் மேனாக ஆகணும்னு அவங்களுக்கு ரொம்ப ஆசை. இப்போ வந்து எனக்கு தங்கச்சின்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்களே, இவங்க 2 பேருமே என்னோட தங்கச்சியே கிடையாது, அந்த பார்ட்னரோட பொண்ணுங்க தான். அவங்க வந்து இந்த பிஸ்னஸ் எப்படியாவது அவங்க பக்கம் எடுத்துக்கணும்னு அவங்க ரொம்பவுமே முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஆக்சிடென்ட் பண்ணது, என்னையுமே கொலை பண்ண முயற்சி பண்ணது, இதெல்லாம் யாருன்னு எனக்கு ஒன்றுமே புரியலன்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோயின், எங்கள் அம்மா வந்து நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது இந்த ஃபேமிலியை பற்றியும் பிஸ்னஸை பற்றி என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதில் சில டாக்குமெண்ட்ஸை என்கிட்ட கொடுத்தாங்க. அதில் வந்து நமக்கு தேவையான நியூஸ் கண்டிப்பாக கிடைக்கும், யார் நம்மளை இப்படிலாம் பண்ணுறாங்கங்கிறத சீக்கிரமாகவே நம்ம எல்லாத்தையுமே கண்டுபிடிப்போம், நீ ஒன்றும் கவலைப்படாதுன்னு நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்டுட்டு அந்த ஹீரோ சொல்கிறான், நீ வந்து எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, நீ இனிமேல் இந்த விஷயத்துலலாம் இன்வால்வ் ஆகாத, நான் வந்து எதாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன், அவங்க வந்து அப்புறம் உன்னையுமே டார்கெட் பண்ணுவாங்க, நீ இல்லைனா நான் என்ன பண்ணுறதுன்னு இவன் சொல்கிறான். அது எப்படி நான் வந்து தலையிடாமல் இருக்க முடியும், அந்தானே உன்னோட ஒய்ஃபு, நம்ம ஃபேமிலியை தானே அவங்க அழிக்க முயற்சி பண்ணுறாங்க, கண்டிப்பாக நம்ம 2 பேரும் சேர்ந்து இருந்தே இதில் என்ன பிரச்சனை இருக்குது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறா. ஹீரோயின் சொன்னதெல்லாம் கேட்டோன்னே இந்த ஹீரோ பையலுக்கு ரொம்பவுமே ஹாப்பி ஆகிடுது. எனக்கு வந்து இந்த இது போதும், நீ வந்து என் கூட இருப்பாங்கிறது சொன்னதே எனக்கு போதும், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ எதை பற்றி வெரி பண்ணாமல் நீ ரெஸ்ட் எடு, உடம்ப பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இவன் போயிடுறான். அப்படியே கட் பண்ணால் மறுநாள் காலைல தான் கட்டுறாங்க. நம்ம ஹீரோ பையலுக்கு அவனோட அசிஸ்டண்ட்டு கால் பண்ணுறான், பாஸ் இந்த மாதிரி நீங்கள் சொன்னது உண்மைதான், உங்கள் தங்கச்சி வந்து இன்றைக்கி அவங்களோட பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறாங்க, நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு சொல்கிறான். அவனுமே ஓகே சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த நம்ம ஹீரோயினும், நீ வந்து அவர் பார்க்க போறியா, நானும் கண்டிப்பாக வருவேன்னு சொல்லலாம். இவன் சொல்லும் போது, நான் என்ன பிக்னிக்காக போகிறேன், நீயும் வரேன்னு சொல்கிறேன், நீலாம் ஒன்றும் வரவேணா, நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லும் போது, அது எப்படி நம்ம 2 பேர் தானே எல்லாத்தையும் சேர்ந்து பார்த்துக்கணும், நீ வந்து தனியாக போகிறேங்கிற, நான் தான் நேற்றே சொன்னல, நான் உன்னோட ஒய்ஃபு தானே, ஃபேமிலி பிரச்சனை எல்லாத்தையும் 2 பேரும் சேர்ந்து தானே பார்க்கணும், நீ மட்டும் என்னை விட்டுட்டு போகிறேன்னு சொல்கிறேன், நானும் கண்டிப்பாக வருவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அடம்பிடிச்சி போகிறா. இப்போ அவளோட தங்கச்சை தான் காட்டுறாங்க. அவளோட பாய் ஃப்ரெண்டாக வந்துடுறான். இவங்க 2 பேரும் மீட் பண்ணி ரொமான்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவன் வந்த வேகத்துக்கு எனக்கு ஒரு 10 கோடி வேணுங்கிறான். என்னமோ பக்கத்தில் உள்ள மரத்தில் பறித்து கொடுக்குற மாதிரி இவன் கேட்குறான். இதை கேட்டு அவள், என்னது 10 கோடியா, 10 கோடிக்கு நான் எங்கே போகிறது, என்கிட்டலாம் அவ்வளோ அமௌண்ட்லாம் கிடையாது, வேணா எங்கள் அண்ணனோட ரூம்ல ஒரு ஜுவல் பாக்ஸ் எடுத்து வந்தேன், அதை வேணா வச்சுக்கோ இப்போதைக்கு, மற்றதெல்லாம் வேணா உனக்கு அப்புறமா ஏற்பாடு பண்ணி தரேன்னு இவ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. இவ பேசிக்கிட்டு இருக்கும் போதே அங்கே அந்த ஹீரோ பையலும் ஹீரோயுமே வந்துடுறாங்க. பரவாயில்லையே, உங்கள் அண்ணனை கொலை பண்ணுறதுக்கு நீயே காசு கொடுத்து ஆள்லாம் ரெடி பண்ணுற, எனக்கு இதெல்லாம் கேட்க ரொம்ப பெருமையாக இருக்குன்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை கேட்ட அவ, நீ எதுக்கு இப்படிலாம் பேசுகிற, நான் வந்து உன்னோட ரூமில் இருந்து நகை எடுத்ததுலாம் உண்மைதான், ஆனால் நான் வந்து ஒன்று சத்தியமாக கொலை பண்ண நான் முயற்சி பண்ணவே இல்லை, இதுக்கு பின்னாடிலாம் யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும்னு இவ சொல்கிறா. வந்து சொல்லவே மாட்டேங்கிறா. நான் உன்னை ஜெயிலில் போட்டுருவாங்கும் போது
என்னை ஜெயிலெலாம் போட்டுறாதீங்க, நான் அவ்வளோ பெரிய தப்புலாம் ஒன்றும் பண்ணவே இல்லை, என்னை மன்னிச்சிடு, இந்த ஒரு வாட்டி மட்டும் நான் இனிமேல் இப்படிலாம் பண்ண மாட்டேன்னு சொன்னோன்னே இதெல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சிருது. அவளோட சிஸ்டர் ஷீ தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான்னு கட் பண்ண நம்ம ஹீரோயின் நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்கிறதான் காட்டுறாங்க. அவங்கள இந்த டைமு யாரோ வந்து கொலை பண்ண வராங்க. அவங்க வந்து கொலை பண்ண வரப்ப நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்து அந்த ஆள் ஓடி போயிடுறான். மறுநாள் வந்து இந்த விஷயம் வந்து ஹீரோயினுக்குலாம் தெரிஞ்சது. அவங்க வந்து அவங்க அம்மா ஹாஸ்பிட்டலில் பார்க்க வராங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோ பையலுக்கு ரொம்பவுமே கோவம் வந்து, நீங்கள் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு பேஷண்ட்டை அட்மிட் பண்ணால் இப்படி தான் பாதுகாப்பு கொடுப்பீங்களா, உங்களை நம்பி எப்படி நாங்கள் பேஷண்ட்டெல்லாம் விடுறது, இது ஒன்றும் சரியில்லை, நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இவன் ரொம்பவுமே கோவப்பட்டு கத்திட்டு இருக்காங்க அங்கே உள்ள நர்ஸ்கிட்ட. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இது வந்து இங்கே உள்ள யாருமே பண்ண மாட்டாங்க, யாருக்கும் அந்த தைரியம் கிடையாது, யாரோ வெளியால் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, நீங்கள் என்னென்னு கண்டுபிடிங்க அப்படின்னு இவங்களும் சொல்லிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ பையலுக்கு ஒரு கால் வருது. அது வந்து அந்த ஹீரோ பையலோட அசிஸ்டண்ட் தான் கால் பண்ணுறான். சார், இந்த மாதிரி உங்கள் சிஸ்டர் சி வந்து பேப்பர்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு கம்பெனி என் பேரில் எழுத போகிறேன், இன்றைக்கி ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே எல்லாட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் கண்டிப்பாக இங்கே வரணும்னு சொல்லும் போது இதை கேட்டு இந்த ஹீரோ பையன், அவள் திருந்தவே மாட்டா, அவள் இப்போ தான் கரெக்டான விஷயத்துக்கு வந்திருக்கா, பரவாயில்ல, இது வந்து நமக்கு நல்லதாக தான் போச்சு, நான் கண்டிப்பாக வரேன், அங்கே வந்து அவளை பார்த்துக்கிறேன், சரி நான் உங்கள்கிட்ட சொன்ன வேலையெல்லாம் நீங்கள் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கீங்களா இல்லையான்னு கேட்டோன்னா அவனு எல்லாமே ரெடியாக இருக்குது பாஸ்ன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஆஃபீஸை தான் காட்டுறாங்க. அங்கே வந்து ஷீ வந்து மீட்டிங்கில் சொல்லிக்கிட்டு இருக்கா, என்னோட தங்கச்சி வந்து பிஸ்னஸை விட்டுட்டு போயிட்டா, எங்கள் அண்ணன் இப்போ இருக்கிற நிலைமையிலையும் அவராலையும் பிஸ்னஸை வந்து ஒழுங்காக பார்க்க முடியாது, அதனால் இந்த பிஸ்னஸை வந்து என் பேரில் எழுதிக்கலான்னு நான் நினைக்கிறேன், நான் கண்டிப்பாக இந்த பிஸ்னஸை வந்து ஒரு நல்ல நிலைமையை கொண்டு வருவேன், உங்களுக்கெல்லாம் இதில் நம்பிக்கை இருந்தால் நீங்கள் வந்து எனக்கு ஓட் பண்ணலாம்னு சொல்லிக்கிட்டு இவ ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி எல்லார்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ அங்கே உள்ள பாதி பேர் வந்து இவருக்கு தான் சப்போர்ட் பண்ணலாம் சொல்லிட்டு எல்லாரும் கையை தூக்குறாங்க. அந்த நிமிஷம் அங்கே ஹீரோ வந்துடுறான். இதை பார்த்தோன்னே அவன், நீ என்ன இங்கே வந்திருக்க, நீ வரேன்னு நான் உன்னை எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவுமே ஷாக்காகி பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து ஹீரோ சொல்கிறான், ஆமாம் இது வந்து என்னோட கம்பெனி, நீ வந்து எப்படி என் கம்பெனியை வந்து எழுதிக்க முடியும், என் கம்பெனியை வந்து நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன், என்கிட்ட தான் கேட்கணும் ஃபஸ்ட்டு என் கம்பெனியை பற்றி, நீ எதுக்கு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறான். அது எப்படி நீ சொல்ல முடியும், இந்த கம்பெனியில் உள்ள எல்லாமே என் பேரில் தானே இருக்குது, நான் தானே வாங்கணும், எனக்கு தானே இதில் முழு உரிமை இருக்குன்னு என் தங்கச்சிக்காரி சொல்கிறா. இதெல்லாம் கேட்டால் அந்த ஹீரோ சொல்கிறான், நீ இன்னமும் என்ன கனவு கண்டுக்கிட்டு இருக்கியா, இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் படித்து பாரு, அதில் என்ன இருக்குன்னு நல்லா படித்து பார்த்தா உனக்கு எல்லாமே புரியுன்னு சொன்னோன்னே அவளும் அதை படித்து பார்க்குறா. அதில் வந்து எல்லாமே வேறு யார் பேர்லேயே எழுதி வச்சிருக்கு, எப்படி இதை வந்து நீ உங்கள் பேரில் எழுதுனீங்க இதுலங்கமோ சொல்லுது. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இந்த கம்பெனியில் உள்ள எல்லா உரிமையுமே இவருக்கு தான் இருக்குது, உனக்கு இதில் ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னோன்னே நீங்கள் வந்து என்னை ஏமாற்றிட்டீங்க, நம்ப வச்சு நான் ஏமாற்றிட்டீங்க, நான் கண்டிப்பாக உங்களை சும்மாவே விடமாட்டேன், பிஸ்னஸ்லாம் எப்படி என் பக்கம் எழுதி வச்சுக்கலான்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும், நான் உங்களை என்ன பண்ணுற பாருன்னு சொல்லிட்டு இவ கத்துறா. இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோயின் வந்து சரி கிளம்பு காற்று வரட்டும்னு சொல்லி அவளையுமே கலாய்ச்சி விட்டுறா. இவளுக்கு கோவம் வந்து வெளில போயிடுறா. அப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோவோட கேபினில் தான் இருக்கா. அவளுக்கு வந்து நீ காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடவே இல்லை, இந்தா இதில் காஃபி பிஸ்கட் இருக்கு, இதை சாப்பிட்டுக்கோ, மதியானம் நம்ம வீட்டில் போய் சமைச்சு சாப்பிட்லான்னு இவ சொல்கிறா. இதெல்லாம் கேட்ட அவன், என்ன நீ ரொம்ப தான் சமைக்கிறதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்க, இதையே பற்றி பேசிடுதா, மற்ற விஷயத்தில் யார் கவனிக்கிறது, என்னையும் நீ கவனிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவளையுமே அவன் அங்கே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருந்த நேரத்தில் அந்த அசிஸ்டண்ட்டு உள்ளே வந்துட்டா. சிவபூஜையில் கரடி பூந்தா மாதிரி அவனுக்கே கொஞ்சம் ஷை ஆகிடுது, நம்ம கரெக்டான நேரத்துக்கு வரல போலையே, தேவையில்லாமல் வந்துட்டோமோன்னு நினச்சிக்கிட்டு அவங்கள பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆனோன்னே சரி வா வந்த விஷயம் என்னன்னு கேட்டோன்னே அப்போ அந்த அசிஸ்டண்ட்டு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலோட சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட கொடுக்குறான். அந்த ஃபுட்டேஜை போட்டு பார்க்குறாங்க. அதில் வந்து சி தான் யாரோ ஒரு நர்ஸுக்கிட்ட இந்த மாதிரி பாய்ஷன் கொடுத்து அந்த லேடியை வந்து நீங்கள் இன்னைக்கு நைட்டை கொலை பண்ணிடுங்க, மற்றதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு வந்து அப்புறமா செட்டில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவ தான் பேசிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்தோன்னே இவங்களுக்கு வந்து ரொம்பவுமே ஷாக் ஆகிடுது. இவ எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் அம்மாவே இவ கொலை பண்ணுறதுக்கு துணிஞ்சிருப்பான், அப்போ இவ தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமானு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் நினச்சிக்கிட்டு இருக்கும் போது அங்கே வந்து ஷீ வந்து ரொம்ப நல்லவப்பா, இந்த மாதிரி அண்ணன் வந்து பிஸ்னஸை என்கிட்ட தரமாட்டேங்கிறான், அவனுக்கே உடம்பு முடியல, நான் வந்து டேக் ஓவர் பண்ணிக்கலான்னு பார்க்குறான், ஆனால் கொடுக்க மாட்டேங்கிறான், நீங்கள் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன்னு சொல்லும் போது அவர் சொல்கிறாரு, உனக்கு என்ன ஆச்சு, நீ எதுக்கு இப்போ இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கா, பிஸ்னஸ்லாம் உனக்குலாம் தர முடியாது, நீ வந்து காலகாலத்தில் கல்யாணம் பண்ணிட்டு போ, உனக்கு எதை பிடிச்சிருக்குன்னு சொல்லு, அதுபடி நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், பிஸ்னஸ்லாம் வந்து அண்ணன் தான் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. ஏன்பா இப்படி சொல்கிறீங்க, சரி பரவாயில்ல, உங்களுக்காக இந்த காஃபி கொண்டு வந்திருக்கேன், இதை நீங்கள் குடிச்சிட்டு எதாக இருந்தாலும் பேசுங்கன்னு சொல்லும் போது அவருமே சரி அவன் மேலே போட்டு பாசமாக தான் அந்த காஃபியை குடிக்கிறான்னு நினச்சிக்கிட்டு அவருமே அந்த காஃபியை எடுத்து குடிச்சிடுறாரு. குடித்த கொஞ்ச நேரத்துலேயே அவருக்கு வந்து ஹார்ட்டில் பெயின் வந்துடுது, அவரும் அப்படியே மயக்கமாயிடுறாரு. இதெல்லாம் பார்த்து இந்த ஷீ வந்து, நான் தான் சொன்னல நீங்கள் வந்து என் மேலே பாசம் இருக்குதுன்னு எனக்கும் தெரியும், நான்
என்ன பண்ணுறது, அந்த பாசத்தை வச்சுக்கு நான் என்ன பாயாசமாக பண்ண முடியும்? ஒழுங்காக வந்து பிஸ்னஸை என் பேரில் எழுதி கேட்டேன், நீங்கள் எழுதி கொடுக்கல, எனக்கு வேறு வழி தெரியலை, அதனால தான் நான் உங்களை போட்டு தள்ளிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ பேசிக்கிட்டு இருக்கா. இதுக்கு மேலே இங்கே இருந்தால் யார்ட்டையாவது மாட்டிப்பன்னு நினச்சிட்டு இவ வெளில போயிடுறா. அப்போ அந்த ஹீரோ பைய வந்துடுறான். இவரை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, உங்களுக்கு என்னாச்சு, எந்திரிங்க எந்திரிங்கன்னு சொல்கிறான். ஆனால் அவருக்கு வந்து எந்த ஒரு கான்சியஸுமே இல்லை. சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போக சொல்லிட்டு இவனுமே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறான். அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தோன்னே டாக்டர் வந்து சொல்கிறாங்க, இவங்க வந்து இறந்து போய் 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு, இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லணுன்னு. இதெல்லாம் கேட்ட ஹீரோவுக்கு, இதை கேட்டதுமே ஹீரோவுக்கு ரொம்பவுமே ஷாக் ஆகிடுது. அவள் வந்து கத்துன்னு கத்துறான், அழுகுறான், எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து என்னோட ஒரிஜினல் அப்பா இல்லை, ஆனால் என் மேலே ரொம்ப பாசமாக இருந்தீங்கன்னு இவன் சொல்லி அழுகுறான். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த நம்ம ஹீரோயின் நினைக்கிறா, உனக்காச்சும் வந்து அவங்க அப்பானாவது கொஞ்ச நாள் இருந்தாங்க, ஆனால் நான் தான் அவங்களோட பொண்ணுன்னு அவங்கக்கிட்ட நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவங்க இறந்துட்டாங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவளுமே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோயினும் ஒரு பிரிட்ஜுக்கிட்ட நின்றுக்கிட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு. என் மேலே வந்து ரொம்பவுமே பாசம் வச்சுருப்பாங்க. அவரோட பெரிய ஆசையே நான் அந்த பிஸ்னஸில் பெரிய பிஸ்னஸ் மேனாக ஆகணுங்கிறது தான் அவங்களோட பெரிய ஆசையே. நான் என்ன பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இவன் புலம்பிகிட்டு இருக்கான். அப்போ வந்து நம்ம ஹீரோயின் சொல்கிறான், நீ எதுக்கு நடந்ததே பற்றி நினச்சிக்கிட்டு இருக்க, நீ ஒன்றும் கவலைப்படாது, அப்பா ஆசையை நம்ம கண்டிப்பாக நிறைவேற்றலாம், நீ எதை பற்றி ஃபீல் பண்ணாத, உனக்கு எப்போவுமே நான் வந்து துணையாகவே இருப்பேன், நம்ம 2 பேருமே சேர்ந்து இதை பார்ப்போம், அந்த பிஸ்னஸ்க்கு வந்து தகுதியான ஆள் நீ மட்டும்தான், கண்டிப்பாக உனக்கு இந்த பிஸ்னஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு இவ வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் தான் வந்து ஹீரோவுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவ வந்து நமக்கு சப்போர்ட்டாக இருக்கா, பரவாயில்ல நீ எனக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்க, நான் நினச்சே பார்க்கல, எனக்கு இது போதும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே ஒருத்தவங்க சப்போர்ட்டாக இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஹீரோயினும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நிமிஷம் வந்து மீடியாக்காரங்களாம் வந்து அவங்களுக்கு என்ன ஆச்சுன்ட்டு எல்லாரும் வந்து ஆளாளுக்கு ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோ வந்து, நீ இப்போ ரூமுக்கு போனேன், என்னன்னு நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயினும் ரூமுக்கு வந்துடுறா. ரூம் உள்ள வந்து ஆஜி இருக்கான். அவனை பார்த்து நம்ம ஹீரோயின் வந்து, என்ன ஏதாவது கிடச்சிச்சா, நீ ஏதாவது கண்டுபிடிச்சா, ஏதாவது பார்த்தியாங்கும் போது அவன், ஆமாம் சில டாக்குமெண்ட்ஸ்லாம் எனக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதை எடுத்து நம்ம ஹீரோயின்ட்ட குடிக்கிறான். அதை வந்து அவள் பார்த்துட்டு அவளுக்கு வந்து, நீ வந்து ரொம்ப நல்ல காரியம் தான் பண்ணியிருக்க, இந்த டாக்குமெண்ட்ஸில் உள்ள விஷயம்லாம் வந்து நாளைக்கு நமக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் வந்து ஷீ அந்த கம்பெனியை வந்து தன்னோட பேரில் எழுதிக்கிறதுக்காக திரும்பவுமே வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுக்குள்ளே வந்து அங்கே ஹீரோ வந்துடுறான். என்ன ரொம்ப அவசரம், கொஞ்சம் வெயிட் பண்ணி, இன்னும் பேச வேண்டிய நிறைய விஷயம்லாம் பேலன்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு 6:30 உனக்கு வந்து இந்த கம்பெனியை உன் பேரில் எழுதி கொடுத்துடலாம் சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதை கேட்டோன்னே ஷீக்கு வந்து ரொம்பவுமே ஹாப்பி ஆகிடுது. பரவாயில்ல, இந்த கம்பெனி நம்மக்கிட்ட கொடுக்க போகிறான்ட்டு. அந்த நிமிஷம் அங்கேன்னு வந்து நம்ம ஹீரோயின் ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்து, இதில் உள்ள டாக்குமெண்ட் எல்லாம் பாருன்னு சொல்லணுன்னு அவகிட்ட கொடுத்தோன்னே அதை பார்த்தோன்னே அவளுக்கு ரொம்பவுமே ஷாக் ஆகிடுது. இது எப்படி இவங்களுக்கு தெரியும், இது வந்து சரி வராதுன்னு நினச்சிக்கிட்டு அவளோட லாயர்ஸ் எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு அவள் வெளில போயிடுறா. அப்போ ஷீ வந்து அவளோட லாயர்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். இந்த கம்பெனியோட பொறுப்பெல்லாம் வந்து எங்கள் அண்ணன்கிட்டயே கொடுத்துருங்க, அவர் வந்து கரெக்டாக பார்த்துப்பாரு, என்னை விட நீங்கள் வந்து எனக்கு இது ஹெல்ப் பண்ணதுக்காக ரொம்ப தேங்க்ஸ், மற்றதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம், கம்பெனி வந்து எங்கள் அண்ணன் பேர்லேயே இருக்கட்டும், அப்போ தான் இந்த கம்பெனி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்ட அந்த லாயர் வந்து, என்ன மேடம் திடீர்னு இப்படி சொல்கிறீங்க, உங்களுக்கு தானே இந்த கம்பெனி வேணும், ரொம்பவுமே ஆசைப்பட்டீங்கும் போது அதான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு வந்து இதில் இப்போதைக்கு விருப்பம் இல்லை, எங்கள் அண்ணன் நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறா. நீங்களாம் நினைக்கிறது உண்மை தான், அவள் ஒன்றும் அவ்வளோ நல்லவெல்லாம் கிடையாது, இந்த அளவுக்கு திடீர்னு வந்து நல்லதாக மனசெல்லாம் மாறினானே. அவள் வந்து யோசிக்கிறா, நம்ம வந்து நிறையா இதில் பணத்தெல்லாம் எடுத்துட்டோம், எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, நம்மளுக்கு அகேன்ஸ்டாக அவங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, ப்ரூஃபும் இருக்குது, இதெல்லாம் வந்து அவங்க வெளில காட்டினாங்கன்னா நம்ம ஜெயிலுக்கு போயிடுவோம், யார் அங்கே போய் ஜெயிலில் போய் களியெல்லாம் திண்டு கஷ்டப்படுறது, அதனால கொஞ்ச நாளைக்கு வீட்டு பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மனசில் நினச்சிக்கிறா. அப்படியே கட் பண்ணா இந்த லவ் பேர்ட்ஸ் 2 பேரும் சாப்பிட்றதுக்கு சாப்பாடுலாம் டைனிங் டேபிளில் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நிமிஷம் அங்கே மினி வரா. இவளை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவுமே கோவமாயிடுது. இவ எதுக்கு இப்போ இங்கே வந்தா, இவ வந்து திருந்தவே மாட்டாளா, திரும்ப எனக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பாளா, எல்லா பிரச்சனையும் காரணம் இவ தான்ட்டு இவ ரொம்பவுமே கோவப்பட்டுட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்தது ஹீரோ வந்து, நீ வந்து இவ்வளோ டென்ஷன் ஆகாத, நான் வந்து உன்ட்ட எல்லாத்தையுமே சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவளையுமே கொஞ்சம் காமாக இருக்க சொல்கிறான். அப்போ மினி வந்து நம்ம ஹீரோயின்ட்ட சொல்கிறா, என் மேலே தான் எல்லா தப்போ, நான் வந்து உன்னை புரிஞ்சிக்கவே இல்லை, நீ ரொம்பவுமே நல்ல பொண்ணு, நான் உன்னை புரிஞ்சுக்காம உன்னை ரொம்பவுமே கஷ்டப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சுக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோனுக்கு வந்து ரொம்பவே ஷாக் ஆகிடுது. நீ இப்போ என்ன சொல்கிற, எதுக்காக வந்து நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்குற அப்படின்னு கேட்டோன்னே அந்த நிமிஷம் நம்ம ஹீரோ சொல்கிறான், இந்த மினி இல்லைனா நம்மளால் வந்து ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது, இவ தான் என் தங்கச்சிக்கு அகெயின்ஸ்டாக அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தா, இல்லைனா வந்து நமக்கு வந்து ஒன்றும் கிடச்சிருக்காது, இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த மினி தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த ஹீரோ பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டதுமே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. அப்போ வந்து மினி பேசுகிறா, ஆமாம் நான் தான் வந்து எல்லா தப்பும் பண்ணிட்டேன், எனக்கு வந்து இப்போ எல்லாமே புரிஞ்சிடுச்சு, அவள் வந்து என்ன அவளுக்கு தேவைங்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டா, எனக்கு வந்து சின்ன கல்யாணம் பண்ணி தரேனே, என்கிட்ட வந்து உங்கள் அம்மாவை கொலை பண்ண சொன்னா, எல்லா வேலையும் பார்க்க சொன்னா,
சொன்னா, அவகிட்ட சொன்னதெல்லாம் நானும் செஞ்சேன், ஜின்னை கல்யாணம் பண்ணி வைப்பான்னு. ஆனால் வந்து அவள் எனக்கு எதுவுமே ஹெல்ப் பண்ணவே இல்லை, அவளுக்கு தேவையானதை மட்டும் தான் அவள் பார்க்குறா, அவளோட ஒரே குறிக்கோளை மட்டும் தான் அவள் பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவள் சொன்னதெல்லாம் நானும் செஞ்சுக்கிட்டு நிறையாவே தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோன்னு நம்ம ஹீரோயினை பார்த்து வினி சாரி கேட்குறா. இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோயின் வந்து, நீ வந்து இது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு இல்லை, அதுவே போதும், நீ என்கிட்ட சாரிலாம் ஒன்றும் கேட்க வேணாம், இனிமேல் நீ இதெல்லாம் பற்றி பேச வேணாம், நம்ம இனிமேல் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலான்னு மினிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணா ஜி வந்து அவளை அவமானப்படுத்திட்டாங்க, அவகிட்டேருந்து கம்பெனி போயிடுச்சின்னு ரொம்பவுமே கோவப்பட்டுக்கிட்டு அங்கே ஒரு பர்சனை கூப்பிட்டு இந்த ஹீரோயினோட அம்மாவை வந்து நீங்கள் கிட்னாப் பண்ணிடணுன்னு அவள் வந்து அந்த பர்சன்ட்ட சொல்லிட்டு இருக்கா. அதே மாதிரியே அந்த பர்சனும் அவங்கள வந்து கிட்னாப் பண்ணிடுறான். இங்கே அந்த ஹீரோ வந்து அவரோட வாட்சை வச்சு ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவர் வந்து என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பார், அவருக்கு வந்து நான் ஒரு சொந்த பையன் கிடையாது, ஆனால் என் மேலே ரொம்பவுமே பாசமாக இருப்பாங்க, என்னால் வந்து அவரை காப்பாற்றவே முடியலை, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கவலையாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்கிறா, உனக்காவது பரவாயில்ல, அவர் வந்து அப்பானாவது கொஞ்ச நாள் உன் கூட இருந்தார், ஆனால் நான் வந்து அவரோட சொந்த பொண்ணுன்னு தெரியறதுக்கு முன்னாடியே, நான் தான் அவங்க பொண்ணுன்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவர் என்னை விட்டு போயிட்டாரு, கடைசி வரைக்கும் அவருக்கு உண்மையே தெரியல. நம்ம ஹீரோ ரொம்பவுமே ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்ட அந்த ஹீரோ சொல்கிறான், அப்படிலாம் கிடையாது, நீ வந்து அவரோட பொண்ணுன்னு அவருக்கு ஏற்கனவே தெரியும், இன்னொரு விஷயம் தெரியுமா, அவர் தான் உன்னையே கிட்னாப் பண்ணி பத்திரமா இங்கே வந்து அழைச்சிட்டு வர சொன்னார், அவருக்கு எல்லாமே தெரியும் நீ தான் அவரோட பொண்ணுன்னு, அவனுக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு பயந்துட்டு தான் என் மூலியமாக உன்னை வந்து கிட்னாப் பண்ண அங்கே அனுப்பி வச்சாங்க. இன்னொன்று தெரியுமா, நம்ம 2 பேரும் வந்து மேரேஜ் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கணும்னு தான் அவங்களுடைய ஆசை அப்படின்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோயினும், பரவாயில்ல, நான் வந்து அவருக்கு உண்மையே தெரியலைன்னு நினச்சிட்டு இருந்தேன், எப்படியுமே நான் அவங்க பொண்ணுன்னு தெரிஞ்சிருச்சு, அதுவே எனக்கு போதும், நீ ரொம்ப ஹாப்பி ஆயிடுறா. அந்த நிமிஷம் அங்கே வந்து ஒரு அசிஸ்டன்ட் ஓடி வரான். அந்த அசிஸ்டன்ட் இந்த மாதிரி மேடத்தோட அம்மாவை கடத்திட்டாங்கன்னு சொல்கிறான். இதெல்லாம் கேட்டதும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. ஹீரோயின் வந்து, எனக்கு தெரியும், நான் எங்கள் அப்பாவே இறந்துட்டேன், இப்போ எங்கள் அம்மாவுமே காப்பாற்ற முடியல, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்ட ஹீரோ, இது வந்து எனக்கு நல்லாவே தெரியும், இது வந்து என்னோட தங்கச்சி ஷீ தான் அந்த வேலை எல்லாத்தையும் பண்ணியிருக்கா, நான் கண்டிப்பாக அவளை சும்மா விட மாட்டேன், நான் பார்த்துக்கிறேன், நீ வந்து பேசாமல் இரு, நீ எங்கேயும் வெளில போயிடாத, நீ இங்கேயே இரு, உனக்கு ஏதாவது ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு இவனும் வந்து போயிடுறான். எங்கேயும் வெளில போகக்கூடாதுன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் அங்கே உட்காந்துருக்கான். அந்த நிமிஷம் அங்கே வந்து ஆஜ் வந்துடுறான். அவனை பார்த்தோன்னே, என்ன இப்போ அவனை ஜின் தான் அனுப்பி வச்சானா, அவன் ஏதாவது கண்டுபிடிச்சானா, எங்கள் அம்மாவை யார் கிட்னாப் பண்ணாங்கன்னு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு இவ கேட்குறான். இதெல்லாம் கேட்ட ஆஜ் வந்து, ஆமாம், என்னை வந்து ஜின் தான் அனுப்பி வச்சான், உன்னையுமே வந்து சீக்கிரமாக அழைச்சிட்டு வர சொன்னான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட சொல்கிறான். இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோயின், இல்லை நான் வரமாட்டேன், அவன் என்னை எங்கேயுமே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான், நான் எங்கேயும் வர முடியாதுன்னு இவ சொல்கிறா. இதை கேட்ட ஆஜி, என் மேலே நம்பிக்கை இல்லையா, நீ வா, அவன் தான் வந்து என்னை அனுப்பி வச்சு உன்னை கூட்டு வர சொன்னான்னு நம்ம ஹீரோயின்ட்ட ஏதோ பேசி நம்ம ஹீரோயினுமே அவன் அழைச்சிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயினும் ஆஜு காரில் போய்கிட்டு இருக்கும் போது அங்கே சில பேர் காரை மறைச்சு அவங்க கிட்ட கலாட்டா பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை வந்து கடத்தி இழுத்துட்டு போயிடுறாங்க. அங்கே உள்ளவங்களாம் வந்து ஆஜை போட்டு அடிக்கிறாங்க. இவனை வந்து அடிச்சு இழுத்துட்டு போங்கன்னு ஒருத்தர் சொல்கிறான். இதை கேட்ட ஆஜு வந்து, நான் யாருன்னு தெரியுமா, என் மேலேயே கையை வச்சுட்டீங்க, உங்களை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லும் போது அங்கே ஒருத்தன், நீ யாரு, உன் அட்ரஸ்லாம் வந்து நான் அப்புறமா கேட்குறேன், இப்போ வான்னு சொல்லிட்டு ஆஜையுமே இழுத்துட்டு போயிடுறானு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினையுமே கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க. அவகிட்ட வந்து ஒரு பேப்பரை கொடுத்து, நீ இதை வந்து டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணுன்னு சொன்னோம். நம்ம ஹீரோயின், என்னாலாம் டாக்குமெண்ட்லாம் சைன் பண்ண முடியாது, நீங்களாம் யாருடா, எதுக்காகடா இப்படி கடத்தி வச்சிருக்கீங்க, நான் யாருன்னு தெரியாமல் நீங்கள் என்கிட்ட இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கீங்க, இப்போ எதுக்காக என்ன கடத்திடுறீங்க, இந்த டாக்குமெண்ட்லேயே என்னால் சைன் பண்ண முடியாது நம்ம ஹீரோயின் கத்திட்டு இருக்கா. இதை கேட்ட ஒருத்தன், நான் வந்து உன்ட்ட போனால் போது நல்லதாக பேசலன்னு பார்த்தா நீ கேட்க மாட்டில, உன்னெல்லாம் இந்த மாதிரி செஞ்சால் தான் நீ வலிக்கு வருவேன், நம்ம ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சி இழுக்கிறானுங்க, இப்போ நீ மட்டும் இதெல்லாம் இது பண்ணலன்னு வச்சுக்கையேன், உன்னை வந்து அசிங்கமாக ஃபோட்டோ எடுத்து நாங்கள் நெட்டில் போட்டுருவோம் நம்ம ஹீரோயினை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நிமிஷம் அங்கே ஹீரோ வந்துடுறான். அப்போ அங்கே உள்ளவங்க எல்லாரையும் நம்ம ஹீரோ போட்டு அடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் கட்டையாக அவுத்து விட்டு, நீ முன்னே இங்கே இருந்து போ அப்படின்னு சொன்னோன்னு நம்ம ஹீரோயினும் சரின்ட்டு போகிற நிமிஷத்தில் ஆஜி இருக்கானே, அவன் எங்கே இருக்கான்னு தெரியலையே நினச்சிக்கிட்டே இவ கத்துறா, நீ போ, நான் அவனை அழைச்சிட்டு வரேன்னு இவன் சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் வேறு வழி இல்லாமல் அங்கேயும் இங்கே சுற்றி பார்த்துட்டு தப்பிச்சு வந்துடுறா. அப்போ வந்தோடனே சில ரவுடிங்கெல்லாம் நம்ம ஹீரோயின்ட்ட வந்து தப்பாக நடந்துக்க பார்க்குறாங்க. அந்த நிமிஷம் அங்கே ஆஜி வந்து நம்ம ஹீரோயினையும் வந்து காப்பாற்றிடுறான். அப்போ நம்ம ஹீரோயினே மேலேருந்து கீழே விழுந்துடுறா. மேலிருந்து விழுந்த வேகத்தில் அவளுக்கு தலையில் அடிபட்டு மயக்கம் வந்துடுது. இதெல்லாம் பார்த்து ஆஜி வந்து அவளை வந்து காப்பாற்றுவான்னு பார்த்தா அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே தொல்லை ஒளிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே இதோட பிரச்சனை இல்லைன்னு நினச்சிக்கிட்டு அவன் போயிடுறான். இவனுமே கெட்டவன் தான் போல. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒன்றும் ஆகலை. அவள் அப்படியே முழிச்சிட்டு யோசிச்சுட்டு இருக்கா, நான் எப்படி இங்கே வந்து எனக்கு என்ன ஆச்சுன்னு அப்படியே யோசிச்சுட்டு எப்படியே தடுமாறி அங்கே இங்கேன்னு போய் ஒரு பர்சனோட வீட்டை போய் அடைஞ்சிடறா. இவளை பார்த்து அந்த பர்சன், உங்களுக்கு என்னாச்சு, நீங்கள் யார், எப்படி இங்கே வந்தீங்கன்னு அவர் வந்து அவளை கேட்டுட்டு இருக்காரு. அந்த நிமிஷம் அவளுக்கு முழிப்பு வந்து நம்ம ஹீரோவை தேடி போகிறான். அங்கே அவனை கட்டி போட்டு எல்லாரும் அடிச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் இடையா ஒரு விடுங்கடான்னு சொல்லிட்டு இவ கத்துறா. அவளால் ஒன்றுமே பண்ண முடியல. அவள் பாட்டு
அழுவுறா கத்துறா. ஆனா இது எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு கனவா தான் வருது. அப்ப அங்க ஒரு பர்சன் சொல்றாரு, நீங்க நேத்து ஃபுல்லாவே மயக்கத்திலே தான் இருந்தீங்க, இப்ப நீங்க பரவாயில்லையா, உங்க உடம்புக்கு இப்போ ஒன்றும் இல்லைன்னு சொல்லி இவர் விசாரிச்சுட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயினே, நீங்க என்ன அழைச்சிட்டு டேக் ஓவர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், உங்ககிட்ட போன் இருக்கா அப்படின்னு சொல்லி இவ கேட்குறா. அந்த பர்சனும் ஃபோனை கொடுத்துட்றாரு. நம்ம ஹீரோயின் அந்த ஹீரோவுக்கு தான் கால் பண்ணுறா. அவள் எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்காங்க. அவன் அவகிட்ட சொல்கிறான், என் மேலே தான் இல்லை தப்போ, நான் உன்னை காப்பாற்றவே இல்லை, நான் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சுன்னு இவன் ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயின், இப்போ தான் நீ என்னை காப்பாற்றிட்டில்ல, இப்போ நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கே நம்ம இந்த ஆஃபீஸ் போய் எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிடுவோங்கும் போது, எனக்கு ஆஃபீஸே வேணாம், ஒன்றும் வேணாம், எனக்கு நீ தான் முக்கியம், உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். கேட்ட நம்ம ஹீரோயினே, நீ எதுக்கு இப்போ இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க, உன்னை அந்த கம்பெனியில் பெரிய ஆளாக ஆக்கணும் எங்கள் அப்பாவோட ஆசை, அந்த ஆசையை நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம கண்டிப்பாக அதெல்லாம் சரி பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறா. மறுநாள் காலைல தான் காட்டுறாங்க, அந்த ஷீ எப்படி இப்பயுமே கம்பெனி வேணும்னு சொல்லிட்டு திரும்பவுமே அந்த சேர்மன் சீட்டில் உட்கார போகிறா. அந்த நிமிஷம் ஹீரோ வந்துடுறான். இதெல்லாம் பார்த்து அவ இப்படியே எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன பண்ணுறது, யாராவது ஒருத்தவங்க அந்த கம்பெனியை எடுத்து நல்ல முறையில் நடத்தினா தானே அதுவுமே நல்லதுன்னு சொல்லி இவ சொல்கிறான். இதெல்லாம் கேட்ட அவள் இப்போ என்னதான் பண்ணலான்னு அவன் கேட்டவனு, நம்ம இப்போ ஒரு ஓட்டிங் பண்ணலாம், அதில் யார் மெஜாரிட்டி அதிகமாக இருக்கோ அவங்க தான் இந்த கம்பெனியில் பாஸாக இருக்கணும்னு சொல்கிறா. எல்லாருக்கும் ஓகேவா படுது. அப்போ எல்லாம் ஓட்டிங் விட்டோன்னே எல்லாருமே ஷீக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ எல்லாம் உனக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க, பரவாயில்ல, இந்த கம்பெனி நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்டு சி சொல்கிறா, நீ இப்போ தான் என்னோட அண்ணன் மாதிரி பேசுகிற, நீ இப்போ தான் ஒரு கரெக்டான முடிவு எடுத்திருக்க, இதுவே முன்னாடி பண்ணியிருந்தீங்கன்னா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும், தேவையில்லாமல் இவ்வளோ நாளாக ஓட்டியாச்சு, உனக்கு தான் ஒரு கம்பெனி இருக்கே, நீ அதை போய் பார்த்துக்கிட்டு அந்த கம்பெனியில் நீ ஹாப்பியாக இரு, கங்க்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே சொல்கிறா. இதெல்லாம் கேட்ட அந்த ஹீரோ, நான் என்னோட கம்பெனிக்கெலாம் போகல, நான் உன் கூடயே வேலை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்ட ஷீக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. அப்போ சி சொல்கிறான், நீ எதுக்கு இப்போ தேவையில்லாமல் தான் பேசிக்கிட்டு இருக்க, எதுக்கு நீ ஏன் கூட வேலை பார்க்கணும்னு சொல்ல, உனக்கு தான் ஒரு கம்பெனி இருக்குல்ல, நீ அதை பார்த்துக்க வேண்டியதானே இவ கேட்குறா. இதெல்லாம் பார்த்த ஹீரோ, நான் உனக்கு பர்சனல் அசிஸ்டண்ட்டாக இருக்கலான்னு தான் உன்கிட்ட வேலை கேட்குறேன், ஏன் நான் உன் கூட வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லும் போது, இல்லை நான் உனக்கு வேலைலாம் கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லையே, இந்த கம்பெனி என்னோடது, யாரை வேலைக்கு வச்சுக்கணும் வச்சுக்கூடாதுன்னு எனக்கு தான் தெரியும், நீ வேணா வேலைக்கு வேணாம், வேணா உன் ஒய்ஃபை நான் இங்கே வேலைக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ என் ஒய்ஃபெல்லாம் இங்கே வேலைக்கெல்லாம் வரமாட்டா, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது, அப்போ நம்ம ஹீரோன்னு சொல்கிறான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் இந்த வேலைக்கு கண்டிப்பாக வரேன்னு சொல்லிடுறா. இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் நம்மளோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. பை பாய்.